ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான சந்தோஷ செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே வரப்போகிற வியாழன் நாளில் உனக்கான வரமாக நீ எதிர்பார்த்த 2 நல்ல விஷயங்களை நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதை பற்றியும் வருத்தப்படும்படியோ வாழ்நாளை வீணாக்கும்படியோ எதுவுமே தவறாக நிகழாது என் தங்கமே. சில மோசமான நாட்களை நீ போராடி கடந்து வந்தால் மட்டும்தான் பல சிறப்பான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கணும்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இத்தனை நாட்கள் நீ உன்னுடைய கடந்து வந்த காலத்தை எல்லாம் கஷ்டமாகவே அனுபவித்து சந்தித்து சமாளித்து வந்துட்ட. இத்தனை நாட்கள் போராட்டக்களமாக இருந்த ஓ வாழ்க்கையை இப்போது முடிவுக்கு கொண்டு வந்து பல சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த சாயப்பா உனக்காக நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. எத்தனை முறை மனிதர்கள் உன்னை ஏமாற்றி இருந்தாலும் சரி, நீ ஒருபோதும் மற்றவங்களை ஏமாற்றணும்னு யோசித்ததே கிடையாது. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா. யார் உன்னை ஏமாற்றினாலும், யாரால் நீ ஏமாற்றப்பட்டாலும் அவங்கள பழிக்கு பழி வாங்கணும், அவங்க செஞ்சதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு யோசிக்காத என் பிள்ளையான உன் மனதில் நீ நினைக்காத விஷயங்களை இந்த சாயப்பா நான் நினச்சி வச்சிருக்கேன். ஆம் என் செல்லமே, தவறு செய்தவர்கள் அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் கஷ்டங்களை அனுபவிச்ச நீ அதற்கான கர்ம பலனாக நல்லதை உன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிற. நேர்மையோடு வாழ்ந்த மனிதர்களை நான் ஒருபோதும் தோற்றுப்போக விடமாட்டேன் என் செல்லமே. இத்தனை நாட்கள் எல்லாருக்கும் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு என் மேலே பாசத்தோடும் பக்குவத்தோடும் வாழ்க்கையை வாழும் உன்னை நான் தோற்க விட்டு விடுவேனா என்ன? நீ நிம்மதியாக வாழணும்னு தானே ஆசைப்படுற. அப்படி நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை தான் நான் முடிச்சு கொடுத்துட்டேன். நாளை வியாழன் நாளிலேயே அதை பற்றிய நல்ல செய்திகளையும் உன் செவிகுளிர நீ கேட்கத்தான் போகிறாயன் செல்லமே. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா முதல்ல உன் மனசில் கவலைகளை உண்டாக்குகிற மனிதர்களை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர்த்து விடு. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், யார் எப்போ பார்த்தாலும் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, யார் எதுக்கு எடுத்தாலும் உன் மேலே எரிச்சல் பட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு. ஆனாலும் உனக்கு வேறு வழி இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது தானே. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி சரின்னு தலையசைச்சு ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டினா துன்பம் என்னும் பாதை உன்னை விட்டு விலகி போகும் என் செல்லமே. பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் மனிதரையும் நீ தாழ்வாக நினைக்காதே. ஏன்னா வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாததல்லவா. எது எப்போது யார் வாழ்க்கையில் வேண்டுமானாலும் நிகழலாம். உன் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சில விஷயங்கள் தவறாய் நடந்திருந்தாலும் இனிமேல் அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் மனதில் குற்ற எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நான் சரி செஞ்சிட்டேன். தீய பழக்கங்களை விட்டு நீ விலகி வரணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நல்ல பழக்கங்களை இடைவிடாது கற்றுக்கணும். தெய்வ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. உனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து, உன்னை விட வசதியாக வாழ்பவர்களை பார்த்து நீ தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி கொள்ளாதே. அதே நேரத்தில் உனக்கு கீழே உன்னை விட கஷ்டப்படுறவங்களை பார்த்து நீ தலைகணமும் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. யாருடைய வாழ்க்கையை எப்படி வேணுமானாலும் நான் மாற்றிடுவேன். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுறது போல இருந்தாலும் அவர்களது பிள்ளைகள் மூலமாக நாளைக்கே கூட நான் நல்ல உயர்வையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியும். அதற்காக தானே எல்லாரையும் நான் படிக்க வைக்கிறேன். எல்லாரும் கல்வியிலும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் பெற்றவர்களாக சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது தான் ஒரு அப்பாவாக என்னுடைய ஆசை. அப்படிதான் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளிலெல்லாம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்குண்டான உதவிகளை செய்து கொண்டே இருக்கப் போகிறேன். பல நேரங்களில் எடுக்கும் தவறான முடிவுகள் தானே உன்னை சரியான பாதையில் வாழ்வதற்கு வழிகாட்டுது. இதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் சாயப்பா நான் முடிச்சு கொடுக்குறேன். இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உனக்கு வெற்றியை வந்து தரப்போகுது என் செல்லமே. இனிமேலாவது எதை யோசித்தாலும் சரியாக யோசி. எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமான முடிவாக எடு. சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கமும் இருக்கு, சுகத்தின் பக்கத்தில் துக்கமும் இருக்குங்கிறத இப்போது நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா. இனிமே உன் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கோ. நடக்க போகிற எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும்.